வணக்கம். செல்வகுமாரின் தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 11 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். நேற்றைக்கு குறைவான பரப்பிலே ஆங்காங்கே மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பொழியும் என்று எதிர்பார்த்த நிலையில் நேற்றைக்கு விருதுநகர் மாவட்டம் விருதுநகரில் மழை, காரியாப்பட்டியில் மழை, தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி மழை, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை 31 மில்லிமீட்டர், பெரம்பலூர்லேயே 18 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தலைநகர் பகுதிகளில். தருமபுரி மாவட்டம் மருந்தகல்லி டிபி 16 மில்லிமீட்டர், மேலும் ஹரூர் மழை, ஹரூர். அதே போல இன்னும் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் எல்லை பகுதிகளில் மழை. மதுரை மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை, திருமங்கலத்தில் 20 மில்லிமீட்டர் மழை, மேலும் மதுரை மாவட்டம் விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதிகளில் நல்ல மழை பொழிவு ஆங்காங்கே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலையும் முடிக்கரை 20 மில்லிமீட்டர் மழை. அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்ட எல்லை ஓரத்தில் கண்டியூர் 20 மில்லிமீட்டர் மழை. இப்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை 18 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அருகருகே ஆங்காங்கே 18-15 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அதே போல் தருமபுரி மாவட்டத்திலையும் மழை பொழிவு. திருக்கோவிலூர் நேற்றைக்கு திருக்கோவிலூர்லையும் 27 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அவ்வளவுதான். வானிலையை பார்ப்போம். தலைப்புச் செய்தியாக நாளை 12ஆம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை படிப்படியாக கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களில் தீவிரமடைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் அடுத்த நாள் 13ஆம் தேதி தீவிரமடைந்து 14ஆம் தேதி உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமடைந்து 15ஆம் தேதி 14ஆம் தேதி இரவிலிருந்தே அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களிலுமே அனைத்து மாவட்டங்களிலும் மழைப்பொழிவு இரவு நேர, அதாவது மதியம், மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை நேர மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இன்றிலிருந்து வானிலை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நேற்றைக்கு போல் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்னைக்கு லேசாக தொடங்கும். ஓரிரு இடங்களில் நீலகிரியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏதாவது ஓரிரு இடங்களில் தொடங்கும் இன்றைக்கே மழை. அடுத்தபடியாக ராமநாதபுரம், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தோட ராமநாதபுரம் மாவட்ட எல்லை பகுதி ஆங்காங்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் வாய்ப்பு தெரிகிறது. நேற்று போல் ஆங்காங்கே. இன்றைக்கு மழையை பெருசாக எதிர்பார்க்காதீங்க. ஆனால் இன்றைக்கு மழை நேற்று முன்தினம் போல் குறைவான பரப்பில் மழை இருக்கும். ஓகேயா? நாளை திங்கட்கிழமை 12ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மதியம் தொடங்கும் மழை. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதாவது இந்திய வானிலை அறிக்கையில் இன்னும் சொல்ல போகிறேன். அதில் இந்தியா முழுவதுமே நிறைய இடங்களில் மழை பொழிவு இருக்குது. இது நாம் அறிவிப்பது தமிழ்நாடு வானிலை அறிக்கை. கேரள எல்லையோரத்தில் நாளை திங்கட்கிழமை 12ஆம் தேதி மதியத்திற்கு மேல் மாலை தொடங்கும் மழை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் பிற பகுதிகளுக்கும், அதாவது கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அன்றைக்கு மாலை கொஞ்சம் தீவிரமடையும். ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும். ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதி கூட நாளை வாய்ப்பு இருக்கு. அப்படியே கொஞ்சம் உள்ளே கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்தோட உள்பகுதி, சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டத்தோட ஆங்காங்கே மழைப்பொழிவை நாளை கொடுக்கலாம். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கும் மழை. நாளைய மறுதினம் 13ஆம் தேதி 12ஆம் தேதி இரவே பெங்களூரு, மைசூரெல்லாம் அதை ஒட்டி உள்ள ஒசூர்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகுது. 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவே அடுத்த நாள் அதிகாலை வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கும். இனிமேல் விடிய விடிய மழைப்பொழிவுங்க. உள் மாவட்டங்களில் பல மாவட்டங்களில் நாளையிலிருந்து விடிய விடிய மழைப்பொழிவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இருக்கும். காரணம் என்னன்னா, பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களில் நுழையக்கூடிய உயரழுத்த வெப்ப நீராவி, அதாவது உயரழுத்த காற்று, அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியில் இருக்கக்கூடிய நீர்
வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலெடுக்கிலே வடமேற்கிலிருந்து தென்கிழக்கு நோக்கி தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் நோக்கி பயணித்து தமிழ்நாட்டுக்குள் நுழையும் என்பதனால இப்போ காலை 8-9 மணிக்கு புறப்பட்டது மாலை மழைப்பிடிவை தொடங்கும். மாலை புறப்பட்டது இரவிலே மாலை அதாவது 6 மணி வரைக்கும் புறப்பட்டது எல்லாமே அதிகாலை மழைப்பிடிவை கொடுக்கும். அதனால தான் இனிமேல் விடிய விடிய மழைப்பிடிவு காத்திருக்கிறது. கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரள எல்லையோர மாவட்டங்கள், அதே போல ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், பிறகு உள் மாவட்டங்கள். விடிய விடியன்னா ஒரே இடத்துல விடிய விடிய பெய்யாது, அருகருகே நகர்ந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு விடிய விடிய பெய்து கொண்டிருக்கும். இப்போ முன்பெல்லாம் மதியம் பெய்யும், அவ்வளோதான், மாலையோ அதே ஊரில் விட்டுரும். ஆனால் மாலை, இரவு, நள்ளிரவு, அதிகாலை வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் அங்கும் இங்கும் நகர்ந்து பெய்த இடத்தை ஒதுக்கிவிட்டு பெய்யாத இடத்துல பெய்து கொண்டே இருக்கும். இப்படித்தான் மழைப்பிடிப்பு வரக்கூடிய நாட்களில் அமைய இருக்கிறது. இந்த மழைப்பிடிப்பு 13ஆம் தேதி இன்னும் பரப்பில் கூடும். 13ஆம் தேதி கனமழை காத்திருக்கிறதுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், அதே போல தென் மாவட்டங்கள் தேனி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், ஈரோடு, கரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிப்பு 13ஆம் தேதி இரவு கிடைக்க போகுது. அதே நாளிலே ஆந்திர எல்லையோரமும் தொடங்கிடும். பெங்களூரு உள்ளிட்ட, நல்லா புரிஞ்சுக்குங்க, தமிழ்நாட்டோட வடக்கு, வடமேற்கு, மேற்கு மாவட்டங்களில் தான் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். அந்த மழைப்பிடிப்பு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலிருந்து அப்படியே உள் மாவட்டங்களுக்கு வரும். கர்நாடக எல்லையோரத்திலிருந்து அப்படியே கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் வரும். ஆந்திர எல்லையோரத்திலிருந்து அப்படியே வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் வரும் என்பதுதான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கடலோர மாவட்டங்களுக்கு முன்னேறும். 14ஆம் தேதி மழைப்பிடிப்பு டெல்டாவிற்கும் மழைப்பிடிப்பு கொடுத்துவிடும். ஆகையினால நான் 12ஆம் தேதி 13ஆம் தேதி டெல்டாவுக்கு இருக்காதுன்னு கேட்காதீங்க, இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கும் மழை 12ஆம் தேதி, 13ஆம் தேதி உள்ளே வரும். 14ஆம் தேதி தான் கடலோரம் எட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும், தீவிரமடையும். புரியுதுங்களா? தொடங்கியதிலிருந்தே கர்நாடக, கேரளா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்கும் தினசரி. அப்புறம் 14ஆம் தேதியிலிருந்து வங்கக்கடலோரமும் மழை வந்துடும், டெல்டாவிற்கும் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். இதுல 16, 17, 18 எல்லாம் வேதாரண்யம் உட்பட, நாகப்பட்டினம் உட்பட, காரைக்கால், கடலூர், மயிலாடுதுறை உட்பட கடலோரமும் டெல்டாவின் கடலோரத்திற்கும் மழைப்பிடிவு 14க்கு மேல். 14, 15, 16, 14 உள்ளே வந்துடும், கடலோரமும் வந்துடும். 14, 15 உறுதியாக வரும். 15 வேதாரண்யம் உட்பட, அதிராமப்பட்டினம், முத்துப்பேட்டை உட்பட 15, 16, 17 தேதிகளில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்க போகுது. வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒடிசா கடலோரத்தை நோக்கி பயணிக்கும் என்பதனால இந்த காற்று, வடமேற்கு காற்று கர்நாடகா, மகாராஷ்டிரா வழியாக, கோவா வழியாக, தமிழ்நாடு, கேரளா வழியாக, புதுச்சேரி, காரைக்கால் வழியாக வங்கக்கடலை நோக்கி வெப்பமடைந்த நீராவி காற்று பயணிக்கும் என்பதனாலும், கேரளாவிலிருந்து குளிர்விக்கும் காற்று நுழையும் என்பதனாலும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும், கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும், ஆந்திர எல்லையோரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பிடிவை இந்த மாத இறுதி வரைக்கும், இறுதி 15 நாள் நல்லதொரு மழைப்பிடிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது. எங்கே பெய்தாலும் ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் தான். அடுத்தடுத்த ஊர்களுக்கு, பெய்யாத இடங்களுக்கு நகர்ந்து விடிய விடிய பொழிய போகிற மழைப்பொழிவு தான் வரக்கூடிய நாட்கள்ல. ஆக 12ஆம் தேதியே உங்களுக்கு மழைப்பொழிவு கொடுக்கணும்னு எதிர்பார்க்க வேண்டாம். 12ஆம் தேதி கேரள எல்லையோரம் தொடங்கும், கர்நாடக எல்லையோரம் தொடங்கும். 13ஆம் தேதி கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர தீவிரமடையும், உள்ளே தொடங்கும். 14ஆம் தேதி கர்நாடக எல்லையோர, கேரள எல்லையோரத்தில் மேலும் தீவிரமடையும், உள்ளே இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கும். வங்கக்கடலோரமும் மழைப்பிடிப்பு 14ஆம் தேதி தொடங்கிடும். 15, 16, 17, 18 மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய 30ஆம் தேதி. நாம் என்னைக்கு சொல்லியிருக்கோம் தென்மேற்கு பருவமழை கேரளானா 30ஆம் தேதி சொல்லியிருக்கோம். இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆகவே 30ஆம் தேதி 31ஆம் தேதி கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் இந்த மழைப்பொழிவு தீவிரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம், அனல் எல்லாமே விலகினோம். நேற்றைக்கும் இன்றைக்கும் இருக்கக்கூடிய வெப்பம் நாளைக்கு இருக்காது, நாளை இருக்கக்கூடிய வெப்பம் நாளை மறுநாள் இருக்காது. புழுக்கம், வியர்வையும் அப்படியே படிப்படியாக குறைந்துவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன்.
தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். அடுத்தது இந்திய வானிலை அறிக்கை, சர்வதேச வானிலை அறிக்கை, அறுவடை விவசாயிகள் என்று பல்வேறு விதமான அறிக்கைகள் விவசாயிகள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் பதிவு செய்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.